அவகோடா ஜூஸ் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அம்மா வந்து இங்கே செஞ்சு தந்துட்டாங்க. காட்டுங்கம்மா. சூப்பரா இருக்கு. ஹலோ, இன்னைக்கு எங்க வந்திருக்கீங்க? ஊருக்கேடி கடை. 1 KD கிடைக்கும். 1 KD இல்லம்மா, ஊருக்கேடி கடை. அது நான் வாங்கணும்னு கேட்டாங்க. எனக்கு பிடிச்ச கலர் பர்பிள். இங்க கூட இருக்கு. ஐயோ அழகுதான். எனக்கா? ஆமா. தேங்க்யூ. நியூஸ் நான் வாங்க போறதில்ல. ரியல் ஃப்ளவர் மாதிரி இருக்குல்ல. எனக்கு ஏதாவது செடி இருக்குமா ரியல் லைஃப்ல வாங்கி கொடுங்கம்மா. நான் வளர்ப்பேன். எனக்கு பிடிச்ச கலர் நிறைய கலர் இருக்குமா. இது வந்து டூப்ளிகேட். நம்ம வீட்ல பார்த்தா லெமன் ஆரஞ்சு சூப்பரா காய்ச்சி. இது வந்து பாருங்க. உண்மைதான். நான் இங்க இருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஆன்டிக் பீஸ். நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் விலை தான் அதிகமாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2 KD தான் போட்டிருக்கு. இதில் பாரு 3 KD 500. இதில் ஒன்றுமே இல்லை. மம்மி இங்க பாருங்க, டிஃபரெண்டா இருக்கு. இந்த கேண்டில் அமுத்த முடியுது. சொரண்டா கையெல்லாம் வைக்க நடுவில் கை வைக்க கூடாது. பர்பிள் கலர். இது வேண்டாம். சென்டட் கேண்டில்ஸா? இதை வச்சு என்னமா பண்ண போறோம்? கரண்ட் இல்லாதப்போ எரிய வைக்கவா? எனக்கு இந்த மாதிரி வேணுமா? இது ஓப்பன்ல இருக்கிறது வாசனை பண்ணுறேன். நல்லா இருக்கு. எடுக்க போறீங்களா? இடியாப்பா செஞ்சு தருவீங்களா? இதெல்லாம் வாங்கி தர மாட்டேன். இட்லி செஞ்சு தாங்க. உப்புமா மட்டும் செஞ்சு தந்து. 320. இந்த ஊர்ல வந்து குப்பை தான் போறணும்னு சொல்றது தானே. எடுக்கிறீங்களா? கையிலே வச்சுக்கிறா, வைக்க மாட்டேங்கிறா. முகத்தை காட்டவே பேசு, கையை காட்டக்கூடாது. அழகா பிரேஸ்லெட்ஸ், செயின்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறேன். சீப்பா இருக்கா? போன கடையில் எதுவும் எடுக்கலாமா? சீப்பா பசங்க எடுக்கிறத பார்த்த உடனே நிறுத்திட்டீங்க நீங்க, அப்படிதானே? கையை காட்டிட்டு உங்களோட டயர்ட் ஆகிட்டேன். கோட்டையம் போகுது ஒரு பஸ். கோட்டையம் பஸ் யோசிச்சுட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணுமா உங்களுக்கு? இது ஹெவி. நல்லா இருந்தது, ஆனா வச்ச ஊர்வாலே ஹெவி ஆயிடுச்சு. சாப்பிட்டு நல்லா இருந்தது சாப்பாடு. இந்த வெரைட்டி கிருஷ்ண இருக்குக்கு தான் வந்தோம். சக்கரால கிருஷ்ண இருக்குதான் இம்பார்ட்டண்டா இவங்களுக்கு. சாப்பாடு சூப்பர். பிரியாணி செமையா இருந்தது. ஆமா, இங்க சாப்பாடு எப்படிதான் சாப்பிட்டாங்கன்னு தெரியல. இந்த ஹோட்டல்ல பிச்சை எடுக்க வந்த மாதிரியே இருக்கிற மாதிரி. ஏன் மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்க, ஏதாவது போடுங்க. நம்ம வந்து குயிட்ல வர போறோம். ஸோ சால்மேஸ்க்கு போயிட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் டிஸ்டன்ஸ் ரொம்ப போகணும்னா எனக்கு பிடிக்கவே. அது முடிச்சுட்டு வேற என்னமா பார்க்க போறீங்க? வாமிட் வரும். அக்வா பார்க் பக்கத்துல இருக்குது, அங்க போய் பார்க்கலாம். பெரிய பொண்ணுக்காக வேண்டிதான் நாங்கள் வரோம். என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வர
ரொம்ப ஹைட்லாம் போகிறதுனா ரொம்ப பயம். டிக்கெட் 3 பேர் ஸோ என்ன பண்ணுறது, போய் தான் அவனோட தொல்லை பண்ணுறாங்க. அதோட போகிறோம். எப்படி இருக்குன்ட்டு நான் அவங்களுக்கு அங்கே போயிட்டு சொல்கிறேன். ஸோ பில்டிங்லாம் ஒரே ஈவனாக இருக்குல்ல. எல்லா பில்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கு. டாக்ஸிலாம் போயிட்டோம். இப்போ ஹஸ்பண்ட் உட்காந்துருக்கேன். நாய் சொல்லுங்க. சைடில் தெரியுது. இங்கே வந்து பசங்க உட்காந்துருக்காங்க, பெரியவங்க சின்னவங்க உட்காந்துருக்காங்க. 2 பேரும் கிளம்புறதுலேருந்து சண்டை போட்டுகிட்டே வராங்க. பிடிக்கல, சுத்தமே கிடையாது 2 பேருக்கும். பிடிக்கல. ஐயோ கடவுளே, இப்படிதான் உங்க வீட்லயும் பசங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. எல்லார் வீட்லயும் இருப்பாங்கம்மா, சொல்ல தேவையில்ல. ஆனா உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்டா இருக்கு வீடு. இந்த வீடு பாருங்க. எவ்வளோ நேரமா பார்ப்பீங்க? 2 மணி நேரமா 3 மணி நேரம் எவ்வளோ நேரம்? நீங்கள் எவ்வளோ இன்சைட் பண்ணி போன வேலை மீட்டிங்காக போனதுனால எங்களுக்கு கம்ப்ளீட்லி புக் கிடையாது. தெரியாது தனியாக போனது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல பாருங்க துபாய் டவரே தெரியுது பாருங்க. துபாய் டவரே தெரியுது பாருங்க. அதே மாதிரி இருக்கு பாருங்க. கண்ணை கட்டுது. நான் இந்த பக்கம்லாம் வந்துட்டு 360 மால் ஒருத்தர வந்திருக்கேன். ஏர்போர்ட் போகும்போது வரும்போது வந்துருக்கோம். மற்றபடி வந்து என்டர்டைன்மெண்ட்லாம் நாங்கள் சாமியார் சைடு வந்ததில்லை, சிட்டி சைடு வந்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறது. ஸோ 20 இயர்ஸ் கழிச்சு இதே ஊரில் இருந்திருக்கோம். ஆனால் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கோயத்து டவர் போகிறோம். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. பசங்களே வளர்ந்துட்டாங்க. இவங்க பிறந்து 11 வருஷம் 11 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போதான் நாங்கள் போகிறோம். இவங்க ஏதோ பேசுகிறாங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்க. எனக்கு மனசே கேட்கல. இந்த பசங்க எதுங்களா நாங்கள் சொல்றதை கேட்கறதே கிடையாது. 2 பசங்க 2 பேருமே வேஸ்ட். வெரி தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். இந்த பொண்ணு ரொம்ப வாய். வேணும்னா யாருக்காவது வேணும்னா இந்த பொண்ணை இட்டுக்குங்க. ஐயோ வேண்டாம், ஹாஸ்பிட்டல். இதென்ன 360 மால்? நான் இங்கே தான் வந்திருக்கேன். ஆமா, வீட்ல இருந்து வரப்ப என்னை வெளியிலே கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன். லாங் டிஸ்டன்ஸ்னாக்கா வரமாட்டேன்னு. இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்றேன். ஸோ வந்ததுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா எடுக்கணும்ல. எவ்வளோ பெரிய பில்டிங் பார்க்கறச்சு தலையே சுத்துது. குவைத்திலேயே துபாய் டவர் வந்துச்சு. துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? எத்தனை டவர் நிக்குது பத்தியா?
இங்க பாரு எத்தனை சோப் டப்பா நிக்குது. அப்பா சோ நம்ம இடத்துல அப்ப இந்த மாதிரி எத்தனை வீடு கட்டலாம் தெரியுமா? டப்பா டப்பாவை வீடு கட்டி வைக்கலாம் போதும். இந்த வெயிலுக்காக பச்சை பச்சைன்னு இருக்குது மரம்லாம். அப்படிதான் இருக்கும், காஞ்சிதான் இருக்கும். பாருங்க பாருங்க, இந்த பொண்ணுங்க தொல்லை தாங்க முடியல பாருங்க. கொண்டு சும்மாவே இருக்க மாட்டேங்குதுங்க, அடிச்சுக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. ஒயிட் சிட்டி வந்தாச்சு. ஒரு டவர், இந்த டவருக்கு தான் போறோம். பீச் பார்த்தீங்களா, சூப்பரா பீச் பீச் பீச். அங்க ரஷ் ஃப்ரைடே. பாருங்க துபாய் டவர். நம்ம ஒரு துபாய் டவர் பாருங்க, குவைத்திலே இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து பாத்துட்டு வந்தது. அதுல பார்த்த சின்னதா தெரியுது, ஆனா அங்க இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டா இருக்கும். பாருங்க குவைத் டவர். இருக்கு. இது என்னது? இல்லையோ, ஒன்று வாட்டர் டவர்னாங்க. வாட்டர் டவர், ஸ்டோரிங் வாட்டர் டவர்னாங்க. இதுதான் நம்ம போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குவைத் டவர் வந்தாச்சு. நம்ம இப்போ இது மேலே தான் போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரைடேன்றதுனால நிறைய பேர் வராங்க போல இருக்கு. இவங்க பாருங்க நிறைய போட்டோ ஸ்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அப்பா தான் எடுத்துட்டு இருக்காரு. சின்ன பயமா இருக்கும். நீ பண்ணு, நான் எடுக்கிறேன்.